ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ஒரு கதையா உங்களுக்கு சொல்ல போறேன். அது என்னன்னா, ஐஸ் எப்படி உருகி தண்ணியா மாறுது. பார்க்கலாமா? இந்த கதையோட ஹீரோ பேரு சில்லு. அவரு ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க ஃப்ரீசர்ல சில்லுன்னு பனி துளிக்குள்ள ஹாப்பியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த ஃப்ரீசரோட டோர் ஓபன் ஆச்சு. வெளியிருந்து வெளிச்சம், வெப்பம் இதெல்லாம் உள்ள வந்துச்சு. இது எல்லாமே சில்லுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஒரு கை அவனை உள்ள இருந்து எடுத்து கொண்டு போய் கிச்சன்ல இருக்க பிளேட் மேல வச்சுட்டாங்க. அந்த கிச்சன்ல இருக்க ஹீட்டு, விண்டோ வழியா வர்ற வெளிச்சம், இது எல்லாமே அவனுக்கு புதுசு. அப்புறம் பார்த்தா சில்லு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிட்டான். எப்படி? இந்த ஐஸ் கட்டி இருக்குல்ல, அதுக்குள்ள இருக்க வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஒன்னோட ஒண்ணு டைட்லி பேடா இருக்கும். ஸோ அதனால தான் அந்த ஐஸ் கட்டி வந்து சாலிட் ஃபார்ம்ல இருக்கு, அதாவது கட்டியா இருக்கு. இதுவே ஹீட் அது மேல படும்போது என்ன ஆகும்னா, அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் அப்படியே பிரிஞ்சிடும். பிரிஞ்சு தனித்தனியா ரிலீஸ் ஆயிடும். அதனால தான் அந்த சாலிடா இருக்கிற ஐஸ் வந்து அப்படியே கரைஞ்சு தண்ணி ஃபார்முக்கு மாறுது. இதே தான் சில்லுக்கும் நடந்திருக்கு. இதுல உங்க வீட்ல இருக்க உப்பு எடுத்து தூவி பாருங்க ஐஸ் கட்டியில என்ன ஆகுதுன்னு. உப்பு என்ன பண்ணும்னா, அந்த ஐஸ் கட்டியோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டை குறைச்சு இன்னும் வேகமா அதை மெல்ட் பண்ணி விட்டுரும். ஸோ ஐஸ் கட்டி சீக்கிரமாவே தண்ணியா கரைஞ்சிரும். நம்ம கதையோட ஹீரோ சில்லுக்கு என்னாச்சு? அவனோட கார்னர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சில்லு ரொம்ப பயந்துட்டான். இன்னையோட நம்ம கதை முடிய போகுதுன்னு. ஏன்னா அந்த கிச்சன்ல அடுப்புல இருந்து வர்ற ஹீட்டு, ஜன்னல் வழியா வர்ற சூரியனோட ஒளி, வெப்பம் அதெல்லாம் சேர்ந்து வாட்டர் மாலிக்யூல்ஸை வேகமா ரிலீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ சில்லுவும் கரைய ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரத்திலேயே சில்லு முழுசா தண்ணியா மாறிட்டான். ஜன்னல் வழியா சூரியன் அவனை பார்த்து ஃப்ரெண்ட்லியா சிரிச்ச மாதிரி இருந்தது. அப்பதான் சில்லுக்கு புரிஞ்சது, நாம மறைஞ்செல்லாம் போகல, மாறி இருக்கோன்னு. அதாவது ஐஸ் கட்டியா இருந்த சில்லு இப்போ தண்ணியா மாறி இருக்கான். என்னைக்காவது நம்ம பேரண்ட்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்கன்னா கீழே ஒழுக்காம திட்டு வாங்காம சாப்பிட்டுருக்கோம்? யோசிச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் நம்ம காரணமே இல்லை குட்டீஸ். இந்த ஹீட்டும் அந்த ஐஸ்குள்ள இருக்க மாலிக்யூல்ஸும் தான். இனிமேல் திட்டு வாங்காம சாப்பிடணும்னா சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிருங்க, சரியா? ஓகே, லெட்ஸ் கம் டு தி எண்ட். தண்ணியா மாறின நம்ம சில்லு அவனோட புதிய பயணத்தை தொடங்கி விட்டான். பாய் பாய் குட்டீஸ்.